வணக்கம், காலை வணக்கம் அக்கா. காலை வணக்கம்மா. நீ குளிச்சுட்டு வந்து எனக்கு காலை வணக்கம் சொல்கிறேன். நான் முன்பு சட்டை அயன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். எங்கேயோ அக்கா, இதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். காரோட சட்டை அயன் பண்ண அக்காவோட கோலத்தை பார். ஆனால் நீ குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக நிற்கிற. நாங்கள் மக்களே குட் மார்னிங் எல்லாருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கு 2 பேரும் ஒரே மாதிரி சட்டை போட போகிறோம். நாங்கள் மெரசல் ஃபேஷனில் இருந்து 2 பேரும் ஒரே மாதிரி சட்டை நாங்கள் வந்து போடும்போது எவ்வளோ வடிவாக இருக்குமென்று நாங்கள் இதோட 2-3 வீடியோ இல்லை 10 வீடியோ போட போகிறோம். நீங்கள் எப்படியெல்லாம் தாங்க போகிறீங்களோ எனக்கு தெரியல. இதோட இந்த டிக்டாக்கை விட்டு ஓடுறீங்களோ தெரியல. அக்காட தொல்லை தாங்க முடியாமல் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, யார் ஓடினாலும் யார் ஓடாட்டியும் நாங்கள் போடுறது விட்டு இந்த சட்டையுடன் நாங்கள் வந்து ஊர்வலம் வருவோம். மட்டும் சொல்லுங்க, என்ன செய்யற? வடிவில்லையோ கொண்டு வந்துட்டோமே, வேற உடுப்பு இல்லை. வாங்கி அடி தர போறோட்டோ அல்ல வாங்குவோம். என்ன கடைக்கு போய் வேணுமாண்டா? இதே மாதிரி இன்னும் 2 வேணும் டிஃப்ரெண்டா. நாங்கள் ட்வின்ஸ் மாதிரி தான் இனிமேல் திரியணும். ஓகே, ஸ்பான்சர்ட் பை மெர்சல் ஃபேஷன். ஸோ நன்றி வணக்கம் மக்களே. மிகுதி வெளியில் கொஞ்சம் பாருங்க மக்களே, எங்களோட பெல்கனியை ஃபோட்டோவால் எங்களோட ஹோட்டலுக்கு மேலே பெல்கனி. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். கொடுத்த காசுக்கு சாப்பிடணும். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை பாருங்கோ. ஆல்வேஸ் வந்தால் பேன் கேக்கு சாப்பிட்றது. சரி, இன்றைக்கு சாப்பிடுவோம். அம்மா சுட்டு தந்தவா முந்தி, இப்போ மிஷினே தானே சுடுவது. 1 more please. தண்ணி, சாப்பாடு, இந்த பேன் கேக்கு நல்லா வடிவாக சாப்பிட்டாச்சு மக்களே. கொடுக்குற காசை பிரயோசனப்படுத்திடணும். ஆனால் சாப்பிட்டுட்டு எலும்பு இல்லாமல் இருக்கு. 4-5 முட்டை, தண்ணி. நாங்கள் இப்பொழுது போயே ஆகணும். வேலை கூடியது. அக்கா, பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு என்ன கேட்டீங்க? அவரோட 1/2 மணி நேரம் கதைச்சினான். ஆனால் வந்து அவர் என்னோட கதைக்கு நான் தான் அவரோட கதைச்சினான். 1/2 மணி நேரமா ஓடி கதைச்சினான். அவர் ஏன்னு கடன் கிடைக்கல. பட் ஸ்டில் நான் செல்ஃபி எடுக்கல வந்து என்னை பார்த்து சிரித்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தவர். அவர் அவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தும் எங்களோட அதில் நின்று அவ்வளோ பேருக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கு சிரிச்சு கையை பிடிச்சி நான் கை பிடிக்கிறேன். நீ கை குலுக்கிறாங்க. ஆனால் அவருக்கே தெரியாது நாங்கள் கை குலுக்கிறோம். ஏன்னா லட்சம் ஜனம் அவர்கிட்ட கையை பிடிச்சி குலுக்கின்னுன்றது. இந்த நாட்டில் இந்த விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பு திண்டாட்டம், ஓகே, பொருளாதார சிக்கலை பற்றி எதுவும் கதைங்க. அதெல்லாம் கதை. வீடு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்படி அதிகமாக இருக்குது. அதிகமாக தான் வித்துட்டு போகும். வீட்டு விலைவாசி வேலையை பாருங்க. 1000 போல சொன்னதா வீடு வச்சு அவர் என்ன கிளி அடிச்சு காதெல்லாம் போய் எடுத்துட்டு சும்மா அடிக்காப்பா. தேவையில்லை அவர் நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்க்குறோம், வீட்டு கதை கதைக்கணும், நாட்டு கதை கதைக்கணும்னு பார்த்து சும்மா தேவையில்லாத வேலை. எனக்கு என்ன அவர் எவ்வளோ பேசுனது தெரியுமா? என்ன பேசு என்ன வார்த்தையே சொல்றது.
போயிட்டு இனிமேல் மட்டும் பிரைம் மினிஸ்டரை பார்க்குறேன், அவைய பார்க்குறேன், இவைய எம்பியை பார்க்குறேன், என்ன கூப்பிடாது. எனக்கு காணும் இதோட அவ்வளோ கிழிச்சுட்டு அது அறிவிருக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது. நாங்கள் அறிவு இருந்தபடியே தான் உங்களை சந்தைக்கு வந்தேன். நாங்கள் இல்லாதபடி தான் பண்ணேன். அப்படி சொல்றீங்க? அப்படி காட்டு கேடி பேச என்னது பேசுறது? நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் ஒரு ஆளுக்கு வந்தபடி மேடையில் ஏறி பேசுறதுக்கு பயமா. சரியா? அப்ப அவரை வந்து ஒரு மாதிரியாவே மேடையில அனுப்பிட்டினமா, பேசுங்க பேசுங்க. அப்ப அவர் மேடையில் ஏறி சொன்னாராம், அன்பான மக்களே, நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமாண்டு. கொஞ்சம் பேர் சொல்லுவான் தெரியும் தெரியுமாண்டு, கொஞ்சம் பேர் சொல்லுவான் தெரியாது தெரியாது. நான் சொன்னேன் தெரிஞ்சவே தெரியாத சொல்லுங்க, நான் பாருனேன். அதனால நான் பேச எடுத்துக்கொண்ட விஷயம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமோ? தெரியாது. தெரியாதா? என்னண்டா, நாங்க வந்து இப்பதான் ஒட்டோவால இருந்து இறங்கி வீட்டை போய் கொண்டு இருக்கிறோம். அதுக்கிடையில கரவேர் அடிச்சு எம்பிசி தேவையா நாங்க வந்து எத்தனை சீட்டு பண்ணுவோண்டாலும் எடுத்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். முதலே நீங்க சொல்லணும் வேண்டாம், அக்கியால இப்பயே ஓட பண்ணணும். பெரிய சீட்டா ஆர்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து நாங்க வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். நாளைக்குள்ள ஒரு 10 சீட்டு கொண்டு போலாம். சீட்டு கிடக்கு மக்களே, நீங்க வேணுமெண்டா யாராருக்கு எம்பி சீட் தேவையோ மினிஸ்டர் பதவியும் கொடுப்போம். நாங்க அது அக்கியாலையில வேற இடத்துல கொண்டுவோம். மற்றது மக்களே, கன பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா எப்படி நீங்க இவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறேன்னு. ஹாப்பியா சந்தோஷமா அந்தந்த டைம் இருந்துரும். சரியோ? ஏன்னா அழுகிற டைம் நாங்க காட்டுறோம். அழுகிற டைம் வந்து நாங்க காட்டுறோம் இல்லை, அது வந்து அது ஆஃப் கேமரா. ஓன் கேமரால ஜஸ்ட் இன்னும் முஞ்சிக்கு கொண்டு புடிக்கிறேன். அப்பதான் அந்த க்ளோஸ் அப் அந்த ஃபீலிங்ஸோட ஒரு ஃபீலிங் விலங்கால ஒன்று. மக்களை நான் சும்மா கதைப்பேன். ஆனா வந்து நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க, எல்லாமே ஜஸ்ட் ஜோக்கா தான் கதைப்பேன். ஒன்றுமே நான் சீரியஸா கதைக்கிறேன் இல்ல. ஒன்றுமே சீரியஸ் இல்லையாக்கா? ஒன்றுமே சீரியஸ், லைஃபே சீரியஸ் இல்ல. என்ன சீரியஸா இருந்து என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போறல தானே. மொத்த வேற ஆங்கிள் காட்டி பாருங்க. வடிவா இருக்கிறியா? எந்த ஆங்கிள் எப்படி காட்டினா கேவலமா காட்டலாம்னு நீயும் ட்ரை பண்ணி பாக்குறாக்கா. கேமராமேன் அந்த ஸ்கில்லே அந்த வடிவா காட்டுறதுதான் கேமராமேன் ஸ்கில். ஓகே, அத நான் ட்ரை பண்றேன். இரும தந்துட்டு அடி எங்க ஸ்டீரிங் தான் தெரியுது. நீ மாலு வாய்ந்துடாட்ட இல்ல, அதை விட மேல தாண்டி நினைக்கிற யோசிச்சு அடிக்கிறான். கஷ்டப்பட்டு என்ன செய்யறியாக்கா? என்ன செய்யற? வந்த வேலையே ஒழுங்கா செய்யத்தானே வேணும். நீ அதுக்கு என்ன கூட்டிட்டு வந்து நீ நல்ல விஷயமாக்கா. தேங்க்யூ வெரி மச். நல்ல விஷயம் தானே. இது எந்த இடம்படி தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்னா மகாலையில நல்ல வீடுகள் கட்டிருக்கு, வந்து இருக்கலாம். என்ன முடிஞ்ச போறேன். இந்த சட்டை வேணுங்க. ஃபோன் வீடியோ எடுக்கலாம். கேஸ் வச்சு மக்களை ஒன்றுமே யூஸ் பண்ணக்கூடாது. போனா எவ்வளோ படிச்ச ஒளிஞ்சு பாருங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ படிச்சுனாக்கா ஏயிலிருந்து சட் வரைக்கும் தெரியும் எனக்கு. நீ வந்து இந்தியாலேயே டிகிரி எடுத்துட்டு அமெரிக்காவில் என்னக்கா சொன்னீங்க? டிகிரி எடுத்தா? என்ன டிகிரி? ஏதோ எடுத்த முடியாது யூனிவர்சிட்டி. அன்றைக்கு ஒரு ஆள் என்ன கேட்டு வந்துடுமா, நீங்கள் டாக்டர் ஆண்டு கேட்டு வாடி. இன்னொரு லொட்டோ எடுத்துட்டு